ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதையும், மேலும் ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், பிறகு ரோகிணி நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோ பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் மகாலட்சுமி தாயார்னே சொல்லாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனமுருகி வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா, இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருங்க, இனி வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துமே உங்களுக்கு விளக்கு பெற மகாலட்சுமி தாயார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமிக்கு ஒரு சிறப்பான பலன் ஏற்படுத்தி கொடுக்குவாருங்க. மகாலட்சுமியின் பூரண அருளும் பெற்று உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டுங்க. மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாக அம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நாம ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இவங்க ஒரு செயலை நினச்சி முடிக்கணும்னு எடுத்துட்டாங்களா வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அந்த செயலில் வெற்றி அடையாமல் பின்வாங்கவே மாட்டாங்க. அப்படி இவங்களோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட மாதமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்காருங்க. இவர் இங்கே சஞ்சாரம் செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் ஏற்பட்டிருக்குங்க. இந்த தடைகளை மீறி நாம ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம். எப்பதான் சுலபமா செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமா இந்த மாதம் அமையுனே சொல்லலாம். ஏன்னா உங்களோட வேலை விஷயங்கள்ல எவ்வளவோ தடைகள் வந்திருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஒரு சில வேலைகள் தடையால நின்று போயிருக்கும். இதெல்லாம் எப்படி முடிக்க போறோம்னு மன வருத்தத்துல இருந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் மாதமா அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா தடைப்பட்ட வேலைகள் கூடிய விரைவில் விறுவிறுப்பாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க. இதன் மூலம் உங்களுக்கு தொழில் முயற்சி எல்லாமே வெற்றி காணும் வகையில் அமையும். பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதுவரை இருந்த கடன்களை எல்லாமே கட்டி முடிப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிச்சிருக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து அமோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த சமயம் புதிய தொழில் செஞ்சிங்கன்னா அது அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏன்னா ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குருவால் ஒரு சிலருக்கு எல்லாமே வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாமே பதவி உயர்வுமே கிடைக்குங்க. அதன் பிறகு கலைஞர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா ஒரு சிறப்பான மாதங்க. நிறைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை கூட வருங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சந்திராசிரமம் எப்போ அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா ஜூலை 19ஆம் தேதியும் ஆகஸ்ட் 15 சந்திராசிரம நாளாக இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. வீண் வாக்குவாதங்கள் செய்யறது தவிர்த்துவது ரொம்பவும் நல்லதாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை 24, 28 அன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் குறைகள் அனைத்தையுமே தீர்க்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், நன்மையை உண்டாக்கி தருவாருங்க. எப்படி ஒவ்வொரு ராசிக்குரிய கடவுளுமே அந்த ராசிக்கு சிறப்பான பலன்கள் கொடுப்பாங்களோ அதுபோல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமையுங்க. அதன் பிறகு ரிஷபம் ராசியில் உள்ள
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இவங்களோட வாழ்க்கையில் இவங்க எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்பட்டு அதில் எப்படி வெற்றி அடைஞ்சு முன்னேற்றம் காணும் வகையில் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு குறிக்கோளாக வச்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் இதுவரைக்கும் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது, எப்போ பாரு நாம் ஒன்று முயற்சி செஞ்சு அது பாட்டுக்கு ஒரு மாதிரி நம்மளை பிரச்சனையில் இழுத்து கொண்டு போய் விட்டுறதுன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பாக அமையுங்க. ஏன்னா உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். அதன் கிடைக்கும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நீங்கிடுங்க. இதன் மூலம் உங்களது மனம் மகிழும்படியான செயல்கள் உங்களது அலுவலகத்தில் நடக்கும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குங்க. உங்களது மனம் மகிழும்படியாக தான் உங்களது வேலை அமையும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு செல்வாக்கு நிலை உயர்ந்து காணப்படும். வேலை தொழில் விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்கிடும். லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. உங்களது குழந்தைகள் படிப்புக்கு செலவு செய்யும் வாய்ப்பு வரும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால பல வழியிலுமே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வருவாய் தரும் வகையில் உங்களுக்கு அமையும். பெண்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதம்னே சொல்லலாம். பணியில் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி இன்பம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான யோகம் காத்திருக்கு. கலைஞர்களின் கனவு நனவாகும் மாதம் இந்த ஆடி மாதம். மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினம் என்னைக்குன்னு பார்த்தா ஜூலை 19, 20 இந்த ஆடி மாதத்தில் இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராசிரமம் வர்றதுனால அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தா ஜூலை 20, 24 இந்த 2 தினங்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. உங்களோட நட்சத்திரத்திற்கு நீங்கள் பரிகாரமாக எந்த இறைவனை வழிபட்டால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும்னு பார்த்தா கற்பக விநாயகரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் வாய்ப்பை இந்த கற்பக விநாயகர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதன் பிறகு ரிஷபம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் துணிச்சலாக செஞ்சு அந்த வேலையிலையும் முயற்சியிலையும் வெற்றி அடையணும்னு செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களை தேடி பிறக்கும் ஆடி மாதத்தில் பல நன்மைகளுமே சேரும். லாப ராகு சகாய சூரியன் ஜென்ம குருவோட பார்வை எல்லாமே உங்களது நிலைகளை உயர்த்தும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதன் மூலம் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணவரவு எல்லாமே உங்களது கைக்கு கூடிய விரைவில் சேரும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றி காணும் வகையில் அமையுங்க. தடைபட்டிருந்த வேலைகளும் மிகவும் சுறுசுறுப்பாக நடைபெற்று அந்த வேலைகளை விரைவில் முடிச்சு காட்டுவீங்க. தைரியம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றி படுங்க. முடியாதுன்னு மற்றவங்க விட்டுட்டு போன வேலையை கூட நீங்கள் எடுத்து முடிச்சு காட்டுவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைவதற்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேரும் வாய்ப்புமே அமையுங்க. இந்த மாதம் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும். உங்களது குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்குமே உங்களது குடும்ப சூழ்நிலையில் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட கட்டாயம் இந்த மாதம் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. திருமண வயதில் உள்ள உங்களுக்கு இதுவரைக்கும் பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து சரியான வரன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புமே அமையுங்க. பூர்வீக சொத்துக்களால் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வாய்ப்புமே அமையும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூடிய விரைவில் உங்களை சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் ஜூலை 20, ஆகஸ்ட் 16 தினங்களில் வர்றதுனால அன்றைய தினம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியுமே ரொம்பவும் கவனமாகவும் சிந்திச்சும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்கணுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மூலம் தான் நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே வரும். அதன் பிறகு உங்களது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளும் சரி இன்னல்களும் தீர ரிஷபம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உரித்தான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா லட்சுமி நரசிம்மர் தாங்க.
உங்களோட தொழில் விஷயத்தில் ஏற்படும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்தில் ஏற்படும் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தொடர்ந்து எப்போவுமே லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமைய லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களது வாழ்க்கையில் இதுவரை இருந்த துன்பங்கள் நீங்கி இன்பமுடன் வாழ நாங்களும் எங்களது சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.